ஹலோ நண்பா, விஜய் சேதுபதி நடிப்பில் மே 23 அன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகிய மூவி தான் எஸ். இந்த மூவில பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஹீரோ பண்ணியிருக்காரு. இந்த மூவி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க யாராவது இந்த மூவி போய் தேட்டர்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்து அப்புறம் போய் பாருங்க. இந்த வீடியோல நம்ம அந்த மூவி பத்தி ரிவ்யூ சொல்ல போறோம், எப்படி இருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம சொல்ல போறோம். நீங்க யாராவது நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ்ட் பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல விஜய் சேதுபதி ஹீரோ பண்ணியிருக்காரு, ருக்மணி வசந்த் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருக்காரு. யோகி பாபு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் மூவி ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. மற்ற படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சீன் வந்துட்டு காமெடி பண்ணிட்டு அவர் பாட்டு போயிடுவாரு. பட் இந்த மூவில பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கதை. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற தன்னோட அடையாளத்தை அழைச்சிட்டு துபாயில போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை வருது. பாத்தீங்கன்னா இவர் ஹெல்ப் பண்ணலாம்னு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க சரி பயங்கர ஒரு கடன் பிரச்சனை ஆயிடுது. இந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஹைஸ்ட நடத்துறாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கொள்ளையடிக்கலான்னு முடிவு பண்றாரு. அந்த கொள்ளையடிக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இவ்வளவுதாங்க சிம்பிள். நம்ம ஹீரோயினுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சா இல்ல என்ன பண்ணாங்க, அந்த வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறது இந்த படத்தோட கதை. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப மக்கியனால சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. நீங்க ஏதோ போர் அடிக்குது போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி போய் பார்க்கலாம். பட் மற்றபடி ரொம்ப ஹைப் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப வளரலைங்க. படம் ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான மூவி தான். ஆஸ் யூசுவல் விஜய் சேதுபதி ஆக்டிங் பாத்தீங்கன்னா பயங்கரமாவே இருந்துச்சு. யோகி பாபோட காமெடி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறது, விஜய் சேதுபதி இன்ட்ரோடக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே சூப்பரா நல்ல குட் ஃபீலிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸும் பாத்தீங்கன்னா லென்த் ஓவரா இருக்குது. இந்த லென்த் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தீங்கன்னா படம் சூப்பராக வந்திருக்கும். சில ஒரு சீன் வந்துச்சுன்னா அந்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் வருதுங்க. அந்த சீன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சீன் டப்புன்னு முடிச்சு அடுத்த ஒரு சீனுக்கு போகணும். அப்பதான் படம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எங்கேஜிங்கா இருக்கும். பட் ஒரே சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபுல்லா அந்த படம் ஃபுல்லா மலேசியாவில் நடக்குது. இது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. பட் மத்தபடியில ஓகே தான் இந்த மூவி. இது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா மூவி நல்லபடியா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல ரிவ்யூ எல்லாம் வந்திருக்கு. நல்லபடியா ஓடி இருக்கு இந்த மூவி. இவ்வளவுதாங்க இந்த மூவியோட ரிவ்யூ. ஆகா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நீங்க யாராவது ஃப்ரீயா இருந்தீங்க, போர் அடிக்குது, தியேட்டர்ஸ் போய் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவியை போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா தான் இருக்கும். மற்றபடி நீங்க ஓவர் ஹைப் கொடுக்குற அளவுக்கு இருக்காது. ஒன் டைம் நீங்க வாட்சபிளா இருக்கும். நீங்க யாராவது தியேட்டர்ஸ் போய் பார்க்கணும் விஜய் சேதுபதி ஃபேன் அப்படின்னு நினைச்சீங்க இந்த மூவி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்புறம் மூவி பாட்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. இவ்வளவுதான் இந்த மூவி இருக்கு. ஒரு சிம்பிளான கதை, ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன். இதை பாத்தீங்கன்னா இதையே கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல இந்த படத்துல. அவ்வளவுதாங்க. நம்ம சேனல் இந்த ரிவ்யூ பாட்டு நீங்க போய் படம் பார்க்கலாமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த மூவியோட ரிவ்யூ. நீங்க யாராவது நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும், இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ரெக்கமெண்டேஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க.